ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஷட்டிலான ஷார்ட் ஃபிலிம் தான். நம்ம லைஃப் எப்போயும் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள். சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படித்தோம், அப்புறம் காலேஜ் படித்தோம், அதுக்கப்புறம் நம்மளோட பேஷனை தேடி இல்லை வேலையை தேடி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கைக்காக தேடி ஓடிட்டே தான் இருக்கும். இப்படி ஓடிட்டே இருக்கும்போது இன்றைக்காவது என்னடா நம்ம இப்படி சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு நோக்கத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு என்றைக்காவது ஒரு மாதிரி ஃபீல் ஆகி சலிப்படைஞ்ச மாதிரியோ இல்லை என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு நம்ம சிம்பு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னை மாதிரி ஆளுங்களுக்கான ஷார்ட் ஃபிலிம்னு கூட இதை சொல்லலாம். அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் நோவா. நோவா இதே மாதிரி ரொட்டீன் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கா. படித்தா, காலேஜ் போனால், இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கா. வேலை அவளுக்கு செட்டில்டாக இருந்தால் கூட காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டு வேலைக்கு போகிறா, மறுபடியும் வீட்டுக்கு வரா, டின்னர் சாப்பிட்றா, தூங்குறா, வீட்டை சுத்தம் பண்ணுறா இடையில டைம் இருக்க டயத்தில். இதே ஒர்க்கே அவள் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஏதோ ஒன்று டயர்டாகவே இருக்குது. கொஞ்சம் கூட முகத்தில் சிரிப்பே இல்லை. ரொம்ப லோன்லியாக தனியாக ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு கூட அப்பா அம்மா கூட இல்லை, தனியாக தான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளோட வாஷ்ரூம் கண்ணாடியில் அட்வென்ச்சர் காஃபி சாப்பிட வரையா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம்? எவனோ ஒருத்தன் திருடன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைப்போம்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி நினைக்கல. சிரிச்சுட்டே கிளம்பிட்டா அட்வென்ச்சர்னு சொன்ன உடனே. சரின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சர்ன்ற இடத்துல போய் காஃபி வாங்கலான்னு சொல்லிட்டு லைனில் நிற்கிறா. கரெக்டாக அவள் போய் நின்ன உடனே அவள் பேர் சொல்லி காஃபி நோவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே போய் அவள் அந்த காஃபியை எடுத்துகிட்டு சரி குடிப்போன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடித்து முடிச்சுட்டு அந்த காஃபி கப்பை நோட் பண்ணும்போது தான் அதில் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெஷர்ஸ்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்னென்னா அது ஒரு லைப்ரரியோட பேர். உடனே அவள் ஹெசிடேட் பண்ணவே இல்லை, தயங்காமல் மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த லைப்ரரிக்கே போயிட்டா. அங்கே போய் ஃபுல்லாக தேடுறா, லைப்ரரி ஃபுல்லாக அலசி புரட்டுறா. மேலே இருக்க புக் எடுக்கிறா, கீழே இருக்க புக் எடுக்கிறா, எல்லா புக்கையும் எடுத்து உள்ளே ஏதாவது இருக்கா, ஏதாவது கீ இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கா, என்ன இருக்குது, அப்படி இருந்தால் நம்ம அதை தேடி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அட்வென்ச்சரை தேடி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. எல்லா புக்கும் தேடினாலும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் டயர்டாகி அவளை அங்கேயே ஃப்ளோரில் படுத்துட்டான். அப்புறம் மறுபடியும் நம்ம முயற்சியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு தேட போகும்போது அவளோட பேர் போட்ட ஒரு கவர் அந்த லைப்ரரியன் உட்காருவாங்கள்ல அந்த டேபிளில் இருந்துச்சு. யாரோ வச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி அவங்கள தேடலான்னு போகிறதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. உடனே நம்ம நோவா அந்த கவரை எடுத்து பார்க்குறான். அந்த கவரில் பார்த்தா ஒரு மேப் இருந்துச்சு. உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த மேப்பை பார்த்து அந்த மேப் காட்டின ஒரு எக்ஸ்மார்க் போட்டு ஒரு இடத்த காட்டியிருந்துச்சு. அவள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த எக்ஸ்மார்க் இருக்கிற இடத்துக்கு சைக்கிள்லேயே போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காடு மாதிரி வந்துருச்சு. உடனே சைக்கிளை நிறுத்திட்டு இறங்கி நடந்து போனால் காட்டில் இடையில ஒரு இடத்துல எக்ஸ்மார்க் போட்டு மண் இருந்த இடத்துல இருந்துச்சு. உடனே அந்த இடத்துல பக்கத்தில் கடப்பாறை மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு அந்த மண்ணை தோண்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் அருவி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ரிவர்ஸில் தலைகீழ எழுதி இருந்துச்சு. அது என்னன்னு நம்ம நோவாவுக்கு புரியலை. பட் சரி நம்ம இந்த அருவியை தேடலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது அந்த அருவியை தேடலான்னு சொல்லி நோவா நினைக்கிறப்ப ஒரு சில மரத்தில் மட்டும் ரெட் கலரில் கயிறு கட்டியிருந்துச்சு. சரி இந்த கயிறை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கயிறை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது கடைசியாக ஒரு ஆற்றுல போய் அந்த கயிறை நிறுத்துச்சு. என்னடா இது ஆற்றுல நிற்கிதே, இதுக்கப்புறம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நோவா திரும்பி சுற்றி தேடும்போது அங்கேருந்து இன்னொரு மரத்தில் கயிறு கட்டியிருந்துச்சு. அந்த கயிறை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறப்ப அந்த அருவிக்கிட்ட போயிடுச்சு. அந்த அருவிக்கிட்ட போனோன்னே எப்போயுமே அருவி மேலேருந்து வந்துச்சுன்னா அது ஒரு மலை மாதிரி இருக்கும், உள்ளே ஒரு குகை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குகைக்கிட்ட அந்த கயிறு போய் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. உடனே நம்ம நோவா அங்கே நடந்து போய் உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்து அந்த ஃபோட்டோவை பின்பக்கமாக திருப்பி வச்சு பார்க்குறான். அவள் அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா தான் தெரிஞ்சுது அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ட்ரெஷர், பொக்கிஷம் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அப்போ தான் நம்ம நோவாவுக்கு புரிய வந்துச்சு, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் எதையோ தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். அதை நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த உலகத்தில் எதையோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அது நம்ம படிப்பாக இருக்கட்டும், நம்ம ஆர்வமான ஒரு வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றா இருக்கட்டும். ஆனால் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளையே தொலைச்சிடறோம். நம்ம யாருங்கிறதையே மறந்துடுறோம். நம்மளோட சந்தோஷம் என்னங்கிறதையே நம்ம தேட ஆரம்பிச்சிடுறோம். அப்படி தேடும்போது நம்ம சந்தோஷம் என்னங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுது. நம்மளோட சந்தோஷம் எப்போவுமே நம்ம முன்னாடி தான் இருக்கும். அது நம்ம தான்.
நம்ம எப்போ நம்மளுக்குள்ளே இருக்க நம்மளோட இன்னர் செல்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம நோவா புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் அவளோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழ ஆரம்பித்தா. அவளோட வீட்டில் இருந்த பிளான்ட் கூட அவ்வளோ அழகாக வளர்க்க ஆரம்பித்தா. இதே மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட சந்தோஷம் என்னங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு வாழ்வோம். சரியா கைஸ்? பாய்.